என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட வேண்டும்? காரியங்களெல்லாம், நல்ல காரியங்களெல்லாம் காலையில் தான் செய்கிறோம். திருமணமாகட்டும், கிரகப்பிரவேசமாகட்டும், பிறந்தநாள் ஆகட்டும், இன்னும் நல்ல காரியங்கள் எல்லாம் காலையில் தான் பண்ணுறோம். பிரம்மமுகூர்த்தம் என்பார்கள். ஆகவே ஆசனத்தை காலையில் 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே தான் ஆசனங்களை காலையில் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். முழுமையான பலன் கிடைக்கும். அந்த ஓசோ படலம், அதில் மூச்சு பயிற்சி பண்ணால் நமக்கு தனியான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நினைவாற்றல், ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் என்று யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த நிலையில் நமக்கு பார்ப்பீர்களான, நமக்கு திருப்பூர் அமராவதி பாளையத்திலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். 40 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்ப்பீர்களான, ஆசிரியர் நந்தகுமார் இங்கே வந்திருக்கிறார். அவரும் செய்ய போகிறார், மாணவர்களும் செய்ய போகிறார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சில ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்களே தவிர அவர்கள் யோகாசனம் செய்ய மாட்டார்கள், சொல்லித்தான் தருவார்கள். அப்படி இருக்கும். அதனால் நம்முடைய ரவி அவர்கள் தலைமையில் இங்கே 4 மாணவர்கள் அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். இருவர் சிரசாசனம், இவர்கள் 2 பேரும் சரபாசனம் செய்யப் போகிறார்கள். நந்தகுமார், ஓம் பிரகாஷ் 8வது வகுப்பு பி, அவர் சிரசாசனம் செய்ய போகிறார். ராகுல், சஞ்சய் செல்வம் சலபாசனம் செய்ய போகிறார்கள். வெட்டுக்கிளி ஆசனம். எங்கே நீங்கள் உங்கள் ஆசனங்களை செய்ய ஆரம்பியுங்கள். நீங்கள் சலபாசனத்தை செய்யுங்கள், அவங்க சிரசாசனம் செய்யட்டும். இது சிரபாசனம் அல்லவே, விருச்சிகாசனம், தேள் ஆசனம் என்று இதுக்கு சொல்வார்கள். பாருங்கள், அனாவசியமாக சிரசாசனம் செய்கிறார்கள். இவர்கள் தேள் ஆசனத்தை செய்கிறார்கள். விருச்சிகாசனம் என்று பெயர். சிரசாசனம் 200 கவுண்ட்ஸ் போதுமானது. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு 100 கூட்டி அர்த்த சிரசாசனம் 15 நாள் செய்ததுக்கப்புறம் தான் சிரசாசனத்தை சுவர் ஓரமாக இந்த சிரசாசனத்தை அவர்கள் இன்றைக்கி 100, நாளைக்கு 200, 300ன்னு 1000 வரைக்கும் கொண்டு போய் 1000 15 நாள், அப்புறம் ஒரு நாளாக இறக்கி 200க்கு கொண்டு வந்துடணும். என்ன வியாதி இருந்தாலும் குணமாயிடும். அதே மாதிரி விருச்சிகாசனம் என்பது அற்புதமான ஆசனம். இது மாணவர்கள் தான் செய்ய முடியும், பெரியவர்கள் செய்வது கடினம். அந்த அளவுக்கு இவர்கள் செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். ஏற்கனவே சிரசாசனத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஆசனம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் அத்தனையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். சலபாசனம் முதுகெலும்பை நன்றாக வளைத்து செய்யக்கூடிய முக்கியமான அற்புதமான ஆசனம். முதுகெலும்பை வளைக்க வளைக்க இளமை மேலிடும், ஓல்டேஜ் தள்ளி போடப்படும். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கையை மூடி சலபாசனம் செய்கிறவர்கள் குப்புற வைக்கணும். கையை மூடிடணும், குப்புற வைக்கணும். விருச்சிகாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இதுவரை ஆசனமும் ஆசிரியரும் மாணவர்களும் செய்த எபிசோடே இதுவரைக்கும் வரல. பாருங்கள், ஆசிரியரும் செய்கிறார், மாணவர்களும் செய்கிறார்கள். வயது வரம்பு கிடையாது. அவருக்கு வயது 40 வயதுக்கு மேலே ஆகுது, அவர் அழகாக செய்கிறாரு. அப்படியே தலையை எங்கே வச்சு காலை அங்கே வச்சு செய்யுங்க. இப்போ எழுந்திருந்து தலை எங்கே வை,
அங்கே காலை அங்கே வை, நீங்கள் திரும்பி வைங்க சார், அப்போ தான் உங்கள் முகம் தெரியும். கால் கொஞ்சம் பின்ன வரணும் தம்பி. சிரசாசனத்தில் லேசாக பின்ன கொண்டாங்க. தலையை எரிக்கி பிடித்து கொடுக்கணும். 45 டிகிரி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த சிரசாசனத்துக்குள்ள முழு பலன் கிடைக்கும். கையை விரிச்சிட்டுனா கழுத்துக்கு இது வந்துடும், ஒரு பிடிப்பு வந்துடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். சிரசாசனம் செய்கிறவர்கள் எழுந்து அப்படியே வஜ்ராசனத்தில் அப்படி திரும்பி உட்காருங்க. இந்த தலையை இப்படி முன்னு ஆட்டுங்க. நீங்கள் நேரே எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. தலையை முன்னும் தம்பி, தலையை முன்னு நல்ல பாரு, என்ன பாரு, அப்படி பண்ணணும். ஏன்னா கழுத்து இறுக்கம் கொடுக்கும். பக்கவாட்டில் திருப்பு, தலையை பக்கவாட்டில் இப்படி திருப்பு ஒரு 5 டைம்ஸ். அந்த இறுக்கம் குறைஞ்சிடும். ஏன்னா பிளட்டு பூரா இங்கே இது வழியாக வந்து தலைக்கு வருது. அப்போ இந்த கழுத்தில் வந்து ஒரு இறுக்கம் கிடைக்கும். அந்த இறுக்கம் குறைய வேண்டும் என்று சொன்னால் தலையை அப்படி முன்ன ஆட்டி பக்கவாட்டில் ஆட்டி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றினா அந்த இறுக்கம் குறைஞ்சிரும். ஆகவே இதெல்லாம் ஒரு அற்புதமான ஆசனங்கள். இதெல்லாம் மாணவர் பருவத்திலேயே இந்த ஆசனங்களை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பழகி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.